இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் கலர்ஃபுல்லான சமையல் தான். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். அடிக்கடி நம்ம பீட்ரூட்டில் பொரியல் பண்ணி சாப்பிட்ருப்போம். ஒரே ஒரு முறை இந்த மாதிரி பீட்ரூட்டில் சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எல்லாருக்குமே பிடிச்சிரும். இந்த அளவுக்கு நம்ம திக்காக வச்சிட்டோமா சாதத்தோட ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுவே கொஞ்சம் திக்காக வச்சிட்டோமா தோசை சப்பாத்தி கூட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பீட்ரூட் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்குங்கிறதுனால பருப்பு கூடயே பீட்ரூட் கட் பண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு கொடுத்தா போதும். இந்த பீட்ரூட் சாம்பார் சீக்கிரமாகவே வச்சிடலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். குக்கரில் தேவையான அளவுக்கு பருப்பு சேர்த்துட்டு கூடவே கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டையும் சேர்த்துடலாம். பீட்ரூட்டு ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது, ஒரு அளவாக சேர்த்துட்டு 20 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே குழம்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பீட்ரூட் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்குங்கிறதுனால 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். மசாலா அரைக்கிறதுக்கு 3 பொருள் தான். தேங்காய், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக மஞ்சள் தூள். இது 3ஐயும் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அதுக்குள்ளே பருப்பும் பீட்ரூட்டும் நல்லா குலைவாக வெந்து வந்திருக்கு. இப்போ கரண்டியை வச்சு அப்படி லைட்டாக மதிச்சு விட்டாலே போதும், குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். ஏற்கனவே பீட்ரூட்டு பருப்பு எல்லாம் வெந்து வந்திருக்கிறதுனால மசாலா சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு கொதி வந்தாலே நம்ம தாளிப்பு கொடுத்துட வேண்டியது தான். குழம்பும் லைட்டாக கொதி வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு தாளிக்கிறதுக்கு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை இது 3ஐயும் போட்டு தாளிச்சிட்டு இந்த பீட்ரூட் சாம்பாரில் ஊற்றிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பீட்ரூட் சாம்பார் ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.